ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கேஎஃப்சி மாதிரி சிக்கன் எப்படி செய்ய போகிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பவுலில் 2 ஸ்பூன் தயிர், கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள், ஒரு அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சோண்டு மிளகு சீரகம், ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு ஸ்பூன் எலுமிச்சைப்பழச்சாறு, ஒரு ஸ்பூன் மைதா மாவு, வேணும்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஒரு முட்டை. இது நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் சிக்கன் பீஸ் போன்லெஸ்ஸாக எடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் பெரிய பீஸாக வேணும்னாலும் லெக் பீஸ் வேணும்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி பீஸ் எடுத்துக்கிருக்கேன். எடுத்து நல்லா அதில் சோக் பண்ணிவிட்டு ஒரு 2 மணி நேரத்துலேருந்து ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அப்புறம் 1 கப் மைதா மாவு, அரை கப் கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சோண்டு உப்பு, மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மல்லித்தூள், எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் ஃப்ரிட்ஜிலேருந்து ஒரு 5 மணி நேரம் 4 மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் அதில் ஒரு சிக்கனாக எடுத்து இந்த மாவில் கோட் பண்ணிவிட்டு ஒரு ஐஸ் க்யூப் போட்டு தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த தண்ணியில் டிப் பண்ணி திரும்ப இன்னொரு கோட் பண்ணிவிட்டு வச்சுருங்க வரிசையாக. அதுக்கப்புறம் சூடான எண்ணெயில் இந்த டிப் பண்ணி கோட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த சிக்கன் பீசஸ்லாம் போட்டு பொரிச்சு எடுத்தோம்னா சூப்பரான அருமையான கேஎஃப்சி டைப்பில் சிக்கன் உங்களுக்கு வீட்டிலே செஞ்சிடலாம். இது சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்.